சமாதானம். இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று சமாதானம், அதாவது நிம்மதி. சமாதானம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஒருவேளை பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லை என்றால் எப்படி இருக்க முடியும்? இன்று அநேகர் சமாதானத்தை தேடி பல காரியங்களை செய்கிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களில் நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஆனாலும் சமாதானம் கிடைக்காமல் தவிக்கிறவர்கள் பலர். வெளியே சமாதானம் இருப்பது போல் அவர்கள் தோன்றினாலும், நன்றாக சிரித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. சமாதானம் இல்லாததினாலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எவ்வளவோ பணம் இருந்தாலும், எவ்வளவோ புகழ் இருந்தாலும் கடைசியில் எனக்கு சமாதானம் இல்லை என்று எழுதி வைத்து தன்னை மாய்த்து கொள்கிறவர்கள் அநேகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. உலக காரியங்களில் கிடைக்கிற சந்தோஷம் சிறிது நேரத்தில் மறைந்து விடுகிறது. மீண்டும் சமாதான குறைவு ஏற்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். அதுதான் நித்திய சமாதானம், என்றும் நமக்குள் இருக்கிறது. இயேசுவின் சமாதானம் நமக்குள் வரும்போது அது நித்தியமாய் நமக்குள் இருக்கிறது. இயேசுவே எனக்கும் வாரும் என்று அழைக்கும்போது அவர் நமக்குள் வந்து சமாதானம் தருகிறார். வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று. ஆம், அவர் சமாதான பிரபு. மேலும் வேதம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களினிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. இயேசு கொடுக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம்.